கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். 1வது அதிகாரத்தை நிறைவு செய்து 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அந்த 2வது அதிகாரத்திலே 4 வரையிலான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே அடுத்த பகுதியான 5 முதல் 7 வரையிலான பகுதியை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 5 முதல் 7 வரையிலான 2வது பகுதி, 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் போல். இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது இந்த 3 வசனங்களிலும் யாக்கோபு 4 கேள்விகளை முன்வைக்கிறார். எத்தனை கேள்விகள்? 4 கேள்விகள். நல்ல கவனமாக பார்க்கணும். 4 கேள்விகள். 5வது வசனத்திலே, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? 2 அந்த 5வது வசனத்திலே ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்றால், என் பிரியமான சகோதரரே. அப்ப சபையாரிடம் கேட்கிறார். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த சபையில் என்ன பிரச்சனை இருந்தது. யாக்கோபு இதை எழுதும்போது அந்த சபையில் எதை குறிப்பிட்டு எழுதினாரு? சபையில் பட்சபாதம் மறக்கக்கூடாது. சபையிலே பட்சபாதம். அப்போ பட்சபாதம் இல்லாமல் இருக்கும்படி யாக்கோபு கூறினார். அப்போ இந்த பட்சபாதம் வர காரணம் என்ன, அந்த பட்சபாதம் இருக்கிறபடினாலே என்ன பிரச்சனை, இதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். அடுத்த பகுதியிலே அவர் கேள்வி கேட்கிறார். சபையாரை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீங்கள் உணர்வடையணும், சபையார் உணர்ந்து கொள்ளணும். சொல்லப்படுகிற வசனங்கள், பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களை உற்று நோக்கி சரியாக நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், கவனிக்கணும். 1ஆம் அதிகாரத்திலே சொன்னார், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே அவர் என்ன கூறுகிறார் என்றால், 4 கேள்விகளை முன்வைத்து உணர்த்தி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த இடத்திலே கூறுகிறார். முதல் கேள்வி, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை எதிலே ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டாராம்? விசுவாசத்தில். மறந்து விடக்கூடாது. விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அல்ல, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்களை அல்ல, இந்த உலகத்தில் தரித்திரரை தெரிந்தெடுத்து அந்த தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேகருக்கு அநேக விதமான சொத்துக்கள் இருக்கிறது இல்லையா? 1000 கோடி 2000 கோடி செலவில் திருமணம் நடத்துகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த உலகம் எதை உற்று பார்க்கிறது என்றால், யார் பணக்கார, யார் வசதி உள்ளவர்கள், அவர்களுக்கு தான் மதிப்பு. விலை உயர்ந்த ஒரு காரில் வந்து இறங்கினா அவருக்கு தான் மதிப்பு. அவளை வரவேற்பதற்கும் சபையில் ஒரு குரூப் இருக்கும். பண வசதி படைத்தவர்கள் என்றால் அவர்களுக்கு தனி இருக்கைகள், தனி இடம், தனி மதிப்பு.
தரித்திரனை கண்டால் நல்லா இருக்கிறேப்பா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் ஒரு சபையில இருப்பார்கள் என்றால் அவர்களை பார்த்து பல முறை கேட்பார்கள், நல்லா இருக்கிறீர்களா, இல்லையா, சுகமா, சௌக்கியமா. ஏனென்றால் அவருடைய ஆதரவு நமக்கு வேணும். இதெல்லாம் ஒரு எண்ணம். அப்ப இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தான் மனிதர்கள் பார்க்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாமும் என்ன செய்கிறோம்? பல நேரங்களில் பண வசதி உள்ளவர்களைத்தான் நம்ம நாடுகிறோம். பல சபைகளில் சண்டை நடக்குது. பண வசதி உள்ளவர்கள் உங்கள் சபைக்கு இருந்தால் போதுமா, எங்கள் சபைக்கு அனுப்புங்க, நானும் கூப்பிட்டுக்கிறேன், இல்லையா? அப்போ பண வசதி உள்ளவர்கள் சபைக்கு வந்தால் நிறைய கொடுப்பார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பணக்காரர்களை கொண்டு வந்து நிறைய சபையில் வைத்து காணிக்கையிலே தசம பாகத்தை அதிகமாக வாங்கி சம்பாதிக்கும்படியாகவா தேவன் சபையை கட்டியிருக்கிறார்? சபை அதற்காகவா? அப்போ நம்முடைய சபையில் 100 பேர் என்றால் இந்த 100 பேரும் தரித்திரராக ஏழைகளாக இருந்தால் அது தவறா? தவறொன்றும் இல்லை. பணக்காரர்கள் சபைக்கு வந்தால் தான் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் எண்ணக்கூடாது. யாக்கோபு என்ன கூறுகிறார்? தேவன் தரித்திரரை, இந்த உலகத்திலே தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார். லூக்கா 1:52 வாசிக்கலாம். லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை. அப்ப தேவனுடைய குணாதிசயம் என்ன? அவருடைய குணாதிசயம் உயர்வான இடத்தில் உள்ளவர்களை மறுபடியும் உயர்த்துவதல்ல. உயர்வான இடத்திலே இருக்கிறவர்கள் பெருமை கொண்டவர்களாக இருப்பார்களே, ஆனால் தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களை தாழ்த்தி பலவான்களை தள்ளி ஐஸ்வர்யவான ஏழைகளை, தரித்திரரை அவர் உயர்த்துகிறார். தரித்திரரை அவர் உயர்த்துகிறார். தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று. குப்பையில் இருக்கிற மனிதனை உயர்த்துகிறார். புழுதியில் உள்ளவர்களை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவன் உட்கார பண்ணுகிறாராம். 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், இல்லையா? அப்ப தேவன் சபையிலே வருகிற விசுவாசியிலே தரித்திரருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர்களை நாம் கரிசனையோடு பார்க்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை அசட்டை செய்ய கூடாது, இல்லையா? யாராவது தரித்திரர்கள் வந்தால் ஒருவேளை அந்த சபையிலிருந்து எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? இவனுக்கு இதே குழப்பா போச்சு, ஆராதனை முடிஞ்சிச்சுல்ல, கிளம்புங்க பிரதர், கிளம்புங்க சிஸ்டர் சொல்லிடணும், இல்லையா? ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அந்த தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். பல இடங்களிலே பவுல் சொல்லுகிறார், தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லையா? 1 கொரிந்தியர் 1:26-27 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:26-27. எப்படி எனில் சகோதரரே, அநேகர் இல்லையே, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நல்லா கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? இப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. இந்த உலகத்திலே கர்த்தர் அதிகமாக தரித்திரரை தெரிந்தெடுக்கிறார் என்று வேதம் பல இடங்கள்ல சொல்லுது, இல்லையா? பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப தரித்திரருக்கு சபையிலே முக்கியத்துவம் கொடுங்கள், அந்த தரித்திரரை ஒடுக்காதிருங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். காரணம் என்னவென்றால், அந்த தரித்திரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமானவர்களா? சபைக்கு வருகிற தரித்திரரை சபைக்கு கொண்டு வந்திருப்பது யாரு? கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தரித்திரரை எதிலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார்?
நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தில், பணத்தில் அல்ல, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே காணப்படுகிற ஐஸ்வர்யம் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு காலத்தில் அழிந்து போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். நம்ம சபைக்கு ஒருவர் வருகிறார், அவர் 10 கோடி சொத்து இருக்குது, 1000 கோடி சொத்து இருக்குது. அது நிலையானது என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது, இல்லையா? ஒரே நாளில் அழிந்து போகக்கூடும். ஒரு நிமிடத்தில், ஒரு நொடி பொழுதில் அத்தனை சொத்துக்களும் போகக்கூடும். ஆனால் விசுவாசம் என்பது, தேவன் தந்திருக்கிற விசுவாசம் என்கிற ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் உலகமே அழிந்தாலும் அழிந்து போகாது. ஏனென்றால் விசுவாசம் நித்தியமானது. இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய 9 ஆசீர்வாதங்களில் ஒன்று. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 9. அந்த 9ல் இந்த விசுவாசமும் ஒன்று. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாகிய விசுவாசமானது எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. 12:1 வாசிக்கிறோம். எபிரேயர்ல வாசிக்க வேண்டாம், கவனிங்க. விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும், இல்லையா? பிலிப்பியர் 1:29 வாசிக்கிறோம். அவர் நிமித்தம் நீங்கள் விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, பாடு அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது பவுல் சொல்றாரு. அப்ப அர்த்தம் என்ன? விசுவாசம் என்பது உனக்குள்ளிருந்து வரவில்லை, உனக்குள்ளாக தேவன் அந்த விசுவாசத்தை வைத்தபடியினால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். நல்லா கவனிக்கணும். விசுவாசமானது சாதாரணமான ஒன்றா? பயங்கரமான ஆசீர்வாதம், இல்லையா? அந்த உலகத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது நாம் மட்டும் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால் நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய கல்வி அறிவு அல்ல, நானாக கர்த்தரை கண்டுகொண்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. விசுவாசத்தை நமக்குள் வைத்தபடியினால் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விசுவாசமும் அன்பும் இவையெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் யாரை தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்குள் இந்த விசுவாசத்தை தேவன் வைக்கிறார். உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக தேவன் விசுவாசத்தை வைத்தபடியினால்தான் இயேசு கிறிஸ்துதான் ரட்சகர் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசம் என்கிற இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு! சாதாரணமானதா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் கொட்டி கொடுத்தாலும், ஒரு தராசிலே வைத்தாலும் விசுவாசத்துக்கு ஈடாகாது. விசுவாசம் என்பது அவ்வளவு பெரியது. அந்த விசுவாசத்திலே தரித்திரரை தேவன் ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார். ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? ஒரு சபையிலே வருகிற தரித்திரர் இருக்கட்டும், பணக்காரர்கள் இருக்கட்டும், 2 பேருக்கு 2 வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிக்கணும். என்ன வித்தியாசம்? தரித்திரன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான்? தேவனிடத்திலிருந்து. கர்த்தர் எனக்கு தருவாரா? எனக்கு வேலையை தர மாட்டாரா? எனக்கு ஒரு வீட்டை கொடுக்க மாட்டாரா? இல்லையா? என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்க மாட்டாரா? என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? தரித்திரன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் விசுவாசம் எங்க இருக்குது? தேவனை நோக்கி. இந்த பணக்காரன் என்ன செய்கிறான்? எதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்பதில்லை. எனக்கு தான் இருக்குதில்ல, எனக்கு வீடு இருக்கு, பிசினஸ் இருக்கு, நிலம் இருக்கு, இவனுக்கு கவலையே இல்லை. இந்த ஐஸ்வர்யவானுடைய விசுவாசத்தை விட தரித்திரனுடைய விசுவாசம் மிகப்பெரியது. அப்ப தேவன் யாரை கனப்படுத்தி இருக்கிறாரு? யாரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறாரு? தரித்திரனை. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரியது. பண வசதி உள்ளவன் பெருமையோட உட்கார்ந்துருப்பான். எனக்கு என்ன குறை நினைப்பு, எனக்கு என்ன குறை, எனக்கு எல்லாமே இருக்கு, எந்த ஒரு மனிதனிடமும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பெருமையில் அமர்ந்திருப்பார். தரித்திரன் அப்படி அல்ல. எல்லாவற்றிற்கும் அவன் தேவனை விசுவாசிக்க கூடியவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம்
அவனுடையது. இப்போ முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம், ஒரு கேள்வி கேட்டாரு யாக்கோபு, ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? 5ஆம் வசனத்தில் பார்த்தோம். தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றவில்லையா? தேவன் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கும்போது உன்னுடைய உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொண்டு உன்னை விட மேலான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரனாகிய விசுவாசியை நீ கனவீனம் பண்ணலாமா? புரியுதா இல்லையா? என் கையில 10 கோடி இருக்குது, 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, இவன்ட்ட என்ன இருக்கு நினைக்கலாமா? நீ வைத்திருக்க ஐஸ்வர்யத்தை விட மேலான ஐஸ்வர்யமாகிய விசுவாசத்தை அந்த ஏழைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நீ அவனை கனவீனம் பண்ணவே கர்த்தர் அவனை கனப்படுத்தி சபையில் அமரச் செய்திருக்கிறார். கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டு சபையிலே அமர்ந்திருக்கிற ஒரு விசுவாசியை நீ அவமானப்படுத்த தாழ்வாக என்ன நீயா? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதுதான் யாக்கோபு கேட்கிறார். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்ததாக, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? முதலாவதாக விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அடுத்து என்ன தெரிந்து கொண்டாரு? தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களை என்ன செய்தாரு? தேவன் அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீ சபையில் வரும்போது அந்த தரித்திரமான விசுவாசிகளை எப்போதுமே நீ தாழ்வானி எண்ணிக்கொண்டிருக்கிற, குறைவாக எண்ணிக்கொண்டிருக்கிற இல்லையா? ஆனால் அடுத்த காரியம் பாருங்க, அடுத்த ஆசீர்வாதம் என்ன பாருங்க. தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின, வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில் புறக்கணிக்கலாம், சபை புறக்கணிக்கலாம், சபை கண்டுகொள்ளாமல் போகலாம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தரித்திரர்களுக்கு ஒரு ராஜ்யமே காத்து கொண்டிருக்கிறது. எப்போது இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று இல்லையா? மத்தேயு 5:3 என்ன வாசித்தோம்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது பரலோக ராஜ்யம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொன்னால் யாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். நல்ல கவனிக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் அதை சுருக்கமாக நம்ம எப்படி சொல்ல வேண்டும் என்றால் தாழ்மையானவர்கள் இல்லையா? இப்போ சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க போகிறோம். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க போகும்போது அங்கே இருக்கிற தரித்திரமான ஜனங்கள், இந்த தரித்திரமான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்ம வரவேற்கிறார்கள் இல்லையா? உட்கார சொல்லுகிறார்கள். ஏதாவது சாப்பிட்றீங்களாயா கேட்கிறார்களா இல்லையா? நம்ம விட பெரியவர்கள் வந்திருக்கிறாங்க, படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் பண வசதி உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நம்மளை பார்த்த உடனே ஏளனமாக பார்ப்பார்கள். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அரிதான காரியம் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறி வைத்திருக்கிறார். ஒருவேளை பரலோகத்துக்கு செல்லும் போது அங்கே அதிகமான பேர் யார் இருக்க போகிறார்கள்? இந்த உலகத்திலே காணப்படுகிற சபைகளிலே காணப்பட்ட தரித்திரமான விசுவாசிகள் தான் அதிகமாக காணப்பட போகிறார்கள் இல்லையா? வேதம் சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அந்த பரலோக ராஜ்யத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் என்பது யாருடையது? தேவனுடையது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக இந்த ஏழைகளை, தரித்திரரை தேவன் மாற்றி இருக்கிறார் இல்லையா? கேள்வி கேட்கிற சபையார் பார்த்து, அப்படி மாற்றப்பட்ட விசுவாசிகளை பார்த்து நீ ஏளனம் செய்யலாமா? நீ தாழ்வாக எண்ணலாமா? என்னவே கூடவே கூடாது இல்லையா? பரலோக ராஜ்யம் தேவனுக்கு சொந்தமானது. இப்போ இங்கேருந்து அமெரிக்க தேசத்துக்கு போருமானால், மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டுமானால் அந்த மனிதனுடைய வங்கி கணக்கிலே பணம் இருக்க வேண்டும். அந்த பணம் இருந்தால் தான் நம்ம விசா எடுத்து வெளியில் போக முடியும். வங்கி கணக்கு காட்டணும், என் கையில் டிக்கெட் இருக்கணும். அந்த நாட்டுக்குள்ளே நான் இறங்கும்போது என் சொந்த பந்தங்கள் அந்த ஊரிலே இருந்தாலும் அந்த நாடுகளிலே இருந்தாலும்
என்னுடைய கரங்களிலே பணம் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்று. அப்போ ஒரு நாட்டுக்குள் பிரவேசிக்கிறோம் என்றால் அந்த நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய கரத்திலே பணம் தேவை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பணக்காரர்கள் எண்ணக்கூடாது, என்னுடைய பணத்தினால நான் உள்ள போயிடுவேன் நினைக்கக்கூடாது. அதாவது தரித்திரரை, ஒன்றுமில்லாத ஏழைகளை தேவன் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தாழ்மையான விசுவாசத்தோடு கூட தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நேர சீக்கிரமா பொது சுருக்கம் நம்ம பார்ப்போம். அப்ப 2 கேள்விகளை பார்த்தோம். முதல் கேள்வி என்ன? விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாக மாற்றப்பட்ட தரித்திரரை நீ அவமாக எண்ணக்கூடாது, தாழ்வாக எண்ணக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களால் அடைக்கப்பட்டு அதன் உரிமையை பெற்றிருக்கிற, குடியுரிமையை பெற்றிருக்கிற விசுவாசிகளை, தரித்திரரான விசுவாசிகளை நீ தாழ்வாக எண்ணவோ பேசவோ. பல நேரங்களில் நம்ம சாதாரணமாக சொல்லியிருக்கோம், வெறும் பையன், பிச்சைக்கார பையன், ஒன்றும் இல்லாதவன், கொலைக்கு சமம். கொலையை விட ஒரு ஆளை குத்தி கொலை பண்ணுனா கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். ஆனால் வார்த்தைகளால் கொலை செய்கிறோம் இல்லையா, அது அந்த தரித்திரனை எவ்வளோ வேதனைப்படுத்தும். நல்லா சிந்தித்து பாருங்க. திருவள்ளுவர் கூட சொன்னார் இல்லையா, நாவினால் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவன். தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே. தீயினால் சுட்ட புண்ணோட ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டன்னு வைத்துக் கொள்ளுவோம், அது ஒருபோதும் அது மாறவே மாறாது. அப்ப தரித்திரிடத்திலே நம்ம பேசும்போது நம்ம கவனமா பேசணும். அவர்களை இழிவுபடுத்தவோ வேதனைப்படுத்தவோ கூடாது. சபைக்குள்ள இன்னைக்கு இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. எத்தனை ஊழியர்கள் தரித்திரரை நாடி சென்று பார்க்கிறார்கள். பண வசதி இருந்தா அந்த பணக்காரர் நம்மளை கூப்பிட மாட்டாரா எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்மையே எதிர்பார்த்து ஊழியக்காரர் எங்க ஊருக்கு வரமாட்டாரா, எங்க வீட்டுக்கு வரமாட்டாரா, போக மாட்டோம். ஏன்? அங்க போனா வருமானம் கிடைக்காது இல்லையா? 1000 2000 கிடைக்காது, 10,000 கிடைக்காது, 1,00,000 கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு யாக்கோபு இங்க கூறுகிறார். அடுத்த வசனம், நேரம் ஆயிடுச்சு. 6வது வசனம், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். யார் நம்மளை ஒடுக்கிறது? ஐஸ்வர்யவான்கள் தான் நம்மளை ஒடுக்குகிறார்கள் இல்லையா? ஏழைகளா நம்மளை ஒடுக்குகிறார்கள். வர்றாங்க அமைதியா, வராங்க அமைதியா போறாங்க. சபைக்குள்ள எடுத்துக்கொண்டாலும் உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் நம்மை ஒடுக்கிறவர்கள் யார்? ஐஸ்வர்யவான்கள் தான். இப்போ ஃபோன் சார்ஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு 300 ரூபா ஆயிடுச்சு. பண வசதி இல்லாதவனா செய்கிறான், பண வசதி உள்ளவன் என்ன செய்கிறான்? ஏழைகளை எல்லாம் ஒடுக்கி அந்த ஏழைகள் கையில் உள்ளதை பிடுங்குறான். ஏதாவது ஏழை நம்மளை ஒடுக்குறார்களா? ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருக்கா, நம்மகிட்ட வேலை கேட்டு வேலை செஞ்சுட்டு போகலாம். ஐஸ்வர்யவான்கள், ஒரு சபையிலே ஒரு 2 ஐஸ்வர்யவான்கள், ஒருத்தருக்கு கொஞ்சம் சொத்து இருக்கு, இன்னொருத்தருக்கு அதிகமான சொத்து, 2 பேரும் ஒத்து போயிடுவானா? அந்த அதிகமான சொத்து உள்ளவன் குறைவான சொத்து உள்ளவனை பார்த்து ஏளனமாக தான் பார்ப்பான். உண்மையா இல்லையா? நடக்கு. ஆனால் அந்த சபையில இருக்கக்கூடிய தரித்திரர்கள் என்ன செய்வார்கள்? அந்த இருவரையுமே தங்களை விட மேலானவர்களாய் உயர்வானவர்களாய் பார்க்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய பார்வையில யார் பெரியவர்கள்? தரித்திரர் தான் பெரியவர்கள். இவன் தவறான எண்ணத்தோட சபையில இருந்து உட்கார்றான், இவனை விட நான் பெரியவன் அப்படி உட்கார்ந்தால் நீ தேவனுடைய சபைக்கு யோக்கியமானவன் அல்ல, பாத்திரமானவன் அல்ல. அப்ப யாக்கோபு சொல்றாரு, தரித்திரர் உன்னை ஒடுக்கலப்பா, உன் சபையில் இருக்கிற தரித்திரர் உன்னை குற்றப்படுத்தல, உன்னை கேவலப்படுத்தல, நீ தான் அவனை கேவலப்படுத்துகிறாய். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு சபைகள்ல உடைய காரணம் என்ன? சபைகள் வளராமல் இருக்க காரணம் என்ன? அன்பில்லாமல் போக காரணம் என்ன? தரித்திரரை நாம என்ன செய்யறதில்லை, நினைக்கிறதே இல்லவே இல்லை. சாப்பிட்டானா? எந்த சபையிலாவது யாராவது வழிய போய் ஒரு தரித்திரனை பார்த்து பிரதர் சாப்பிட்டீங்களா,
பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறீர்களே, தேவைகள்லாம் சந்திக்கப்படுதா? குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுதா? உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சா? கேட்கிறோமா? என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன் சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏனென்றால் பெயரளவு தான் நம்ம விசுவாசிகள். ஆனால் தேவனுடைய வசனங்களுக்கு தூரமானவர்கள், தேவனுடைய திட்டங்களுக்கு தூரமானவர்கள். அடுத்ததை வாசிப்போம், நமக்கு நேரம் இல்லை. அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். அவர்கள் அல்லவோ நியாயாசனங்களுக்கு முன்பாக உங்களை இழுக்கிறார்கள். இல்லையா? யாரு? இந்த வசதி உள்ளவர்கள். இல்லையா? வசதி உள்ளவர்கள் தான் அப்படி செய்கிறாங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக. மார்க் 13:9, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். யாருக்கு சொன்னாரு? சீஷர்களுக்கு சொல்லுகிறார். யாருக்கு? சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சீஷர்கள் ஐஸ்வர்யவான்களா? சாதாரணமாக இருந்தவர்கள். அதில் லூக்கா மருத்துவராக இருந்தார். மத்தேயும் ஆயத்துறையில் வேலை பார்த்தாரு. மற்ற எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? தரித்திரராக தான் இருந்தாங்க. இந்த தரித்திரராகிய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்பார்கள். இவர்களை இழுத்துட்டு போறது, அடித்ததெல்லாம் நடைபெற்றது. எங்க நடைபெற்றது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு கோபம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேறதா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேறுகிறது. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அதே யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும், யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரை தூண்டி விடுறாங்க? ஏழைகளவா? நல்ல அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும், கனமும் உள்ள ஸ்திரீகள் என்றால் பெயர் பெற்ற வசதி படைத்த பெண்கள், யூத மதத்திலே அதிக விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய பெண்களையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு, அப்படின்னா பட்டணத்து முதலாளிகளையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது நடைபெறுது. இந்த பவுலும் பர்னபாவும் யாரு? கப்பல்களுக்கு அதிபதியா? இல்ல ஜியோ கம்பெனியோட ஓனரா? டாடா கம்பெனி ஓனரா? இல்ல, தரித்திரர்கள், ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். அங்க யாரை தூண்டி விட்டார்கள்? யூதர்கள் பண வசதி உள்ளவர்களை, பணக்காரர்களை தூண்டி விடுகிறார்கள். அடுத்ததாக 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் 19ஆம் அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 23 முதல் 41 வரையிலான பகுதியை வாசித்து பார்ப்போமானால், இந்த பகுதியிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர்களை யூதர்கள் சித்திரவதை செய்தார்கள், அடித்து இழுத்து கொண்டு போனார்கள், அதிகாரிடத்திலே கொண்டு போனார்கள், அவளுக்கு எதிராக பணக்காரர்களை தூண்டிவிட்டார்கள். இதையெல்லாம் வாசிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொன்ன காரியங்கள் நிறைவேறினது. அடுத்த வசனத்துக்குள்ள, அடுத்த பகுதிக்குள்ளாக போவோம். உங்களுக்கு 7வது வசனம், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். விசுவாசிகளே, சபைக்குள்ள இருக்கிற தரித்திரன் உங்களை தூஷிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவனை ஏப்பா நீ தவறா நடத்துற? உன் சகோதரன் இல்லையா? ஆனால் உங்களுடைய நல்ல நாமத்தை தூஷிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு சரியான விளக்கம் என்ன? உங்களுடைய நல்ல நாமம் என்றால் உங்களுடைய, அது பன்மை, நல்லா கவனிய முடிய போகுது. உங்களுடைய என்பது ஒருமையா பன்மையா? பன்மை. நாமம் என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை. நாமங்கள் அப்படின்னா தான் பன்மை.
இங்கே யாக்கோபு என்ன கூறுகிறார்? உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை. அப்படின்னா நீங்கள் அநேகர், உங்களுக்கு ஒரு நாமம் உண்டு, அந்த நாமத்தை ஐஸ்வர்யவான்கள் தான் தூஷிக்கிறார்கள். அப்படி என்றால் எந்த நாமத்தால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். புரியுதா? அப்போ உங்களுடைய நாமத்தை அப்படின்னும் போது ஏன் பரதாயா கெடுக்கிறான் அப்படி என்ன? அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 13வது வசனம், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பயிக்கப்படுவீர்கள், முடிவு வரையும் நிலை நிற்பவனே. அப்ப என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் கவனியம் பயிக்கப்படுவீர்கள் இல்லையா? அப்ப இங்க யாக்கோபு சொல்லுகிறார், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை. தரிக்கப்பட்ட நாமம்னா எல்லார் மேலே இயேசுன்னு எழுதியிருக்கா? என் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கா? கையில் எழுதப்பட்டிருக்கா? என் வஸ்திரத்தில் இயேசுன்னு எழுதப்பட்டிருக்கா? இல்ல. தரிக்கப்பட்ட நாமம் அப்படின்னா இவர்களெல்லாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்தவர்கள். புரியுதா? கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். அப்போ உங்களுக்கு உள்ள நல்ல நாமம் என்று சொல்லும் போது நம்ம எந்த நாமத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த நாமத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த நாமத்தால் கிறிஸ்தவர்கள் என்கிற நாமத்தால் இந்த உலகத்தில் அழைக்கப்படுகிறோமோ, அந்த நாமத்தை தூஷிக்கிறவர்கள் யார்? ஐஸ்வர்யவான்கள் தான். தெருக்களில் போய் பிரசங்கம் பண்ண போனால் ஏழைகள் நம்மளை தூஷிக்கிறது இல்லை. 1-2 பேர் வேணா, ரொம்ப ரேராக இருப்பான். ஆனால் அதிகமாக நம்மை தூஷிக்கிறவர்கள் யார்? இந்திய அரசியலில் இருந்து கொண்டு, அரசியல்வாதிகளாக இருந்து கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கிறவர்கள் படிப்பறிவற்றவர்களா படிப்பறிவு உள்ளவர்களா? எல்லாம் நல்லா படித்தவன் இல்லையா? அண்ணாமலையெல்லாம் IPS முடிச்சிருக்காரு. ராஜா அப்படின்னு ஒருத்தர் இந்த தஞ்சாவூர் பக்கம் ஒருத்தர் சுற்றி திரியாரு, அவரெல்லாம் நல்லா படித்தவர் தான். இவர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறார்கள். வட இந்தியாக்காரெல்லாம் தூஷிக்கிறான். இவெல்லாம் நல்ல பணத்தில் பெருகினவன், படிப்பிலையும் கூடனவன். அவர்கள் தானே உங்களை தூஷிக்கிறார்கள். அதையெல்லாம் நீ பொறுத்து கொள்ற. ஆனால் சபையில் உன்னோடு கூட இணைந்து தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிற விசுவாசியை, தரித்திரனை நீ கனவீனப்படுத்துகிறாய், அவமானப்படுத்துகிறாய். 1 கொரிந்தியர் நம்ம வாசித்தோம், பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் உன்னை விட பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? தரித்திரரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த சபையில் பட்சபாதம் என்பது கூடாது. பட்சபாதம் என்பது இருக்கக்கூடாது. சபை என்பது முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? பணக்காரர்களுக்கு. அப்படியா? யாரு கொடுக்கணும்? பணக்காரர் அங்கே இருக்கட்டும், அவர் பெருமைக்கு வருவார். உண்மையான பணக்காரர்களும் இருக்கிறார்கள். உண்மையாக தேவனை ஆராதிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். யாக்கோபு பணக்காரர்களை வெறுக்கலை, பணக்காரர்களுக்கு எதிராக அவர் இருக்கலை. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பணம் உன்னோட இருக்கட்டும்ப்பா, ஆனால் நீ தரித்திரனை என்ன செய்யக்கூடாது? கனவீனம் பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். மற்றவர்களாக தூஷிக்கப்பட்டாலும், மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தோட, அந்த தைரியத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நம்ம கடந்து செல்லுவோம். நம்ம சபைக்கு வருகிற ஏழைகளை விசாரிப்போம், முடிந்த உதவிகளை செய்வோம், அவர்களை தாங்குவோம். அப்போதான் கர்த்தர் நமக்கு, ஆமாம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள். நான் அடுத்தவனை மன்னித்தா தான் எனக்கு மன்னிப்பு, அதே போல் நான் அடுத்தவனுக்கு உதவி செய்தால் தான் எனக்கு. அப்போ ஆண்டவர் தர்றார் இல்லையா? இந்த சிந்தையோடு கூட சபையிலே பிரயோஜனங்களாக இருக்க, பட்சபாதத்தை பூர்ணமாக நம்மை விட்டு நீக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் செபிப்போம்.